கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் சரி, என்ன துவாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டுவிட்டு எழும்பும் முன் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமல். இன்னும் நபியவர்கள், இன்னும் சஹாபாக்கள் அவர்களுடைய காலத்தில் துவா கேட்பதற்கு முன்னாடி வளமையாக செய்து வந்த அமல். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நபி அவர்களினுடைய காலத்தில் சஹாபாக்கள், இன்னும் ரசூலுல்லா எப்போவெல்லாம் துவா கேட்கலாம் அப்படின்னு நினச்சி கையை உயர்த்துறாங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு அமலை செய்யாமல் துவா கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு அமலை செய்து யார் துவா கேட்பாரோ அவரினுடைய துவாக்களை அல்லாஹ் மறுப்பதற்கு வெட்கப்படுகிறான், அவனுடைய துவாக்களை எல்லாம் மறுக்கவே மாட்டான் அப்படின்னு ரசூல்லாவே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல், ஒரு சின்ன சூறா தான் இந்த சூறா. எல்லா நபர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த சூறாவை நம்ம ஓதி நம்ம எவ்வளவு பெரிய தேவைகள் அல்லாட்ட கேட்டாலும் நம்மளுடைய துவாக்களை எல்லாம் மறுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் துவா கேட்கும்போது நம்ம ஒரு 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு நிறைய நபர்கள் துவா கேட்குறாங்களாம், அவங்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்படலை அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய நபர்கள் என்னுடைய துவாக்கள், நான் நல்ல அமல்கள், நிறைய திக்கர்கள் செஞ்சு நான் அல்லாட்ட கேட்டாலும் என் துவா அங்கீகரிக்கப்பட மாட்டுது, நான் ஹலாலான சம்பாத்தியம் தான் சம்பாதிக்கிறேன், ஹலாலான உணவை தான் சாப்பிட்றேன், அப்படி இருந்த போதிலும் என்னுடைய துவா கபூலாக மாட்டுது அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அல்லாட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் எதுவுமே மறுக்கப்படாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல், அந்த ஒரு முறை எப்படி கேட்கணும் அப்படின்னா, முதல்ல ஹவுஃபன், பயத்தோடு கேட்கணும். ஒரு ரப்புக்கு முன்னாடி, ஒரு அரசனுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு பயத்தோடு இருப்போமோ அது போன்ற பயத்தோடு இருக்கணும், பயத்தோடு அல்லாட்ட கேட்கணும். 2வதாக தொமான், பணிவோடு இருக்கணும். பணிவோட, நல்ல மரியாதையே இல்லாமல் சும்மா சமணம் போட்டுக்கிட்டு, உடல் சுத்தம் இல்லாமல், கிழிஞ்ச ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு, துண்டை போட்டுக்கிட்டு, இப்படி இல்லாமல் ஒரு பெருநாள் தொழுகைக்கு நம்ம எப்படி போவோமோ அலங்கரித்து, ஒரு கல்யாணத்திற்கு நம்ம எப்படி போவோமோ அது போன்ற அலங்காரத்தோடு, நல்ல அல்லாட்ட நல்ல உடல் சுத்தத்தோடு, ஒரு பணிவாக அத்தஹியாத்தில் உட்காந்து மரியாதையோடு நம்ம கேட்கணும். 3வதாக தொலர்வான், அவன்கிட்ட தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அல்லாட்ட கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு தருவான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், உலகத்தில் ரப்பு தான் நம்மளை படைச்சான், ரப்பு தான் நமக்கு தருவான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு கேட்கணும். 4வதாக ஈமான் உணர்வோட இன்னும் அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற ஒரு ஆதரவோடு நம்ம அல்லாட்ட கேட்கணும். இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் தான் எனக்கு, வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம கேட்கணும். இந்த 4 முறைப்படி நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். 5வதாக அல்லாஹ்வை முதல்ல புகழணும். அல்லாஹ்வை முதல் வார்த்தையாக புகழ்ந்துடணும். யா அல்லாஹ், நீ தான் இப்படிப்பட்ட ரப்பு, நீ தான் உலகத்தில் லக்கல் ஹம்த லக்கு ஷுக்குர் யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே நான் நன்றி செலுத்துகிறேன்டா, உனக்கு தான்டா எல்லாம் நன்றி செலுத்துகிறேன் இப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களை அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். துவா கேட்பதற்கான ஒரு அடிப்படை உசூலே இதுதான், பேசிக்கே இதுதான். இந்த முறைப்படி தான் நம்ம கேட்கணும். இந்த முறைப்படி கேட்டு துவா கபூல் ஆகாதவங்க, துவா எனக்கு கபூலே ஆகலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த முறைப்படியெல்லாம் கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுத்துருவான். அதோட இந்த ஒரு அமலையும் நீங்கள் செஞ்சு கேளுங்க, உங்களுடைய துவாக்கள், அதாவது சொல்கிறேன்ல, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லைங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் குன் ஃபயகுன், ஆகு அப்படின்னா அது நடந்துடும். அது போன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹாலா அதை உங்களுக்கு நடத்தி தரும். அப்படிப்பட்ட அந்த அமல் என்னன்னா, நல்ல உடல் சுத்தத்தோடு குல்ஹு அல்லாஹ் சூறாவை ஒரு 11 முறை ஓதிட்டு அல்லாட்ட நீங்கள் துவா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே கமெண்டில் பண்ணுவீங்க, ஹஸ்ரத் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சோம், எங்களுடைய துவா அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான், நான் கேட்டேன் கொஞ்ச நேரத்தில் அங்கீகரிச்சிட்டான் அப்படின்னு நீங்களே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க. அந்த அளவிற்கு பலனுள்ள ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். கண்ணியமானவர்களே, இனி வரக்கூடிய காலங்களிலாவது இன்ஷா அல்லாஹ் நாம் சொன்ன முறைப்படி நாம் சொன்ன அமலை செஞ்சு நம்ம அனைவரும் துவா கேட்போம்.
நம் அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று விடாமல் அனைத்தையும் நம் கேட்டதை போன்றே நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.